காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை உன்னை நினைத்த என்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட பாட்டுலயே நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படியே நீங்க கண்டுபிடிக்கலனா do not worry, I am here guys. Hey people, a world of hello to you all. இன்னைக்கான டாபிக் இஸ் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் we all need. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவை வந்து தமிழ்ல கவர் பண்ண போறேன். ஏன் உனக்கு தமிழ் நல்லா வருமா அதனாலதான் தமிழ்ல பேச போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, தமிழ் நல்லா வராது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ண போறேன். பிகாஸ் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி 1008 வீடியோஸ் இருக்கு மோட்டிவேஷனுக்காக. அந்த 1008ஓட 1009வது வீடியோவா என் வீடியோ போய் உட்கார்ந்துடக்கூடாது. இது வந்து ஒரு 4 பேருக்கு புரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். அவங்க தான் என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸும் கூட. சோ இந்த வீடியோவை தமிழ்ல பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஜாயின் வித் மீ கைஸ். சோ 5 விஷயம் தான் எப்பயுமே சொல்றது. இந்த 5 விஷயம் தான் 5 things you have to keep in your mind. மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு சில 5 விஷயங்கள் in order to have a healthy relationship. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான 5 விஷயங்கள், அதுதான் இன்னைக்கான டாபிக். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா do not rush. அவசரம் வேண்டாம். ஓகே, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்தியால இருக்க முக்காவாசி பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 20 வயசுல எல்லாமே நடந்துடணும். வீடு வாங்கிடணும், கார் வாங்கிடணும், அப்படியே ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் ஆயிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் மைண்ட்லயும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அது நடக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய பேர் அதனாலதான் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த வாழ்க்கையே மெயின்டைன் பண்ண முடியாம போயிட்டு இருக்க கேப்ல நீ வந்து இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கறதெல்லாம் நடுவுல கொண்டு வந்து வச்சுட்டு அதையும் நான் மெயின்டைன் பண்ணணும். So look at the person's responsibility which is happening. 20 வயசுல everything has to settle down அப்படிங்கிறது is not a correct thing to think about. Okay, so let it be 30, 35, 40, you have time. ஸோ 20 வயசுல எல்லாமே செட்டில் ஆயிடணும். எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் மேரிட். எல்லாருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, எல்லாருக்குமே வந்து குழந்தை குட்டி இருக்கு. நம்மளுக்கும் அது எல்லாமே 20 வயசுலயே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது are you out of your brain guys? இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஓகே, இருந்துட்டு போட்டோம். லீவ் them. Do not compare your life to others life. அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, அதனால எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு அவசரத்துக்கு போயிட்டு எங்கேயோ போய் விழுற மாதிரி நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரியாது. எல்லாருக்கும் நடக்குது, நம்மளுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல போய் விழுந்துருவோம். ஸோ ப்ளீஸ் டு நாட் ரஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ரையாரிட்டைஸ் யுவர் கோல்ஸ். இது நடக்கணும், இது நடந்தாதான் அது நடக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, do not rush. that is what I'm telling. நீங்க வந்து அவசரத்துல ஓடும் போது உங்களுக்கு அது தேவையே படாது. பட் இருந்தாலும் சரி, ஓகே வரியா, ஏறி உட்கார் வண்டியில அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருவோம். சோ அந்த மைண்ட் வந்து ஆப்சன்ஸ்ல இருக்கும்போது நீங்க வந்து தப்பான முடிவு நிறைய எடுப்பீங்க, தப்பானவங்களை சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தப்பானவங்களை சூஸ் பண்ணும்போது நீ லைஃப் ஃபுல்லா தப்பானவங்க கூட போயிட்டு இருப்ப. சரியா? சோ do not rush. அவசரம் வேண்டாம். 20 வயசுல இல்லைன்னா 30 வயசுல நடக்கட்டும், 30 வயசுல இல்லைன்னா 40 வயசுல நடக்கட்டும். உனக்கு எப்ப வேணுமோ அப்ப நடக்கட்டும். ஓகே, do not rush. அவசரமா எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவசரப்பட வேண்டாம். டோன்ட். ப்ரையாரிட்டைஸ் யுவர் கோல்ஸ். எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வாசல் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்குன்னு ஒரு இந்த அமௌண்ட் இருக்கணும் என் அக்கௌண்ட்ல, இந்த மாதிரி ஆசைலாம் வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் நீ வந்து குவாலிஃபை பண்ணிட்ட அப்படின்னா go to the next thing. அதை விட்டுட்டு அவசரப்பட்டுட்டு just like that சும்மா போய் விழுந்துடாதீங்க. ஓகே, சும்மா it's like I don't even get how people fall in love like just like that. You're going to be with them for life. Okay, அதுக்கு first you should have a life. லைஃப்னு ஒன்று இருந்தாதான் நீ வந்து லைஃப் லாங் அவங்க கூட இருக்க முடியும். லைஃபே இல்லாம நீ வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு பிளேஸ்ல இருக்குன்னா அந்த இன்செக்யூர்ட் பிளேஸ்க்கு இன்னொருத்தங்களையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க போற. ஓகே, டோன்ட் டூ தட். அதுக்கு நீ சன்னியாசியாவே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ஃபார் பாய்ஸ். டோன்ட் ரஷ். ஓகே, ப்ளீஸ். And second மர்க்கா சொல்றேன், மவுண்ட் ரோட் தர்கா பக்கத்துல வேணாலும் வந்து சொல்றேன். இவன் நல்ல thing என்னன்னு பாத்தீங்கன்னா give suggestions not criticisms. ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்காவாசி பிரேக்கப் இதனாலதான் நடக்குது. எனக்கு பிரேக்கப் அப்படின்னா பாட்டு போட்டுட்டு ஆடுறதுக்கு காரணமும் இது மட்டும்தான். ஏன்னா நமக்கு வந்து இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை மதிக்கவே தெரிய மாட்டேங்குது இந்த காலத்துல. என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், நான் இப்படிதான்ப்பா அப் அண்ட் ரைட்டா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். தேவையில்லடா, நீ அவ்வளவு ஹானஸ்டா இருக்கணும்னு யாரும் கேட்கல. தம்பி தங்கச்சி எனிவன் ப்ளீஸ் அவ்வளவு ஹானஸ்டா நீ இருக்க வேண்டாம். ஓகே, என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை,
ஏர்மை. ப்ளீஸ் பி கைண்ட் வித் யோர் வேர்ட்ஸ். ஓகே, ஒரு சஜஷன் கொடுக்குறியா, அது ஒரு சஜஷன் மாதிரி கொடு, கிரிட்டிசைஸ் பண்ணாத. ஓகே, இப்போ நீ குண்டா இருக்க அப்படிங்கறத நிறைய விஷயத்துல சொல்லலாம், நிறைய விதமா சொல்லலாம். ஓகே, பாசிட்டிவா சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். நீ பாசிட்டிவா சொல்லு அப்படிங்கிற சொல்லும் போது நம்ம வந்து ஜிம் போய் கொஞ்சம் பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது ஒரு சஜஷன் ஆகும். அதை விட்டுட்டு என்ன நீ ரொம்ப ஒல்லியா சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு நினைப்பா, என்ன ட்ரெஸ் இது நல்லாவே இல்ல, செட் ஆகல அப்படின்னு சொன்னா அது கிரிட்டிசிசம். பாத்துனாக்குறா. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா. அப்ப அது இட் வில் ஹர்ட் தி ஆப்போசிட் பர்சன். ஏன்னா நான் குண்டா இருக்கேனோ ஒல்லியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. என்னை சுத்தி இருக்கிறவா என்னை எப்படி பாக்குறா அப்படிங்கிறது தான் இட் வில் பி இன் மை மைண்ட். ஓகே, that is what will get into my heart also. So you're all thinking I'm fat, so I'm fat. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நான் குண்டுன்னு சொல்றாங்க, அதனால நான் குண்டு. உனக்கு தெரியாது நீ குண்டா இருக்கியா இல்லையான்னு கூட, பட் ஸ்டில் திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். உன்னோட என்விரான்மெண்ட் கொடுக்குற நாய்ஸை வந்து நீ உன் மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு அதுவாகவே நீ மாறிடுவ. ஓகே, இது கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா கங்கா சந்திரமுகியா மாறினா. தமிழ்ல இன்னும் அழகா எப்படி சொல்றதுன்னா, ஒரு 4 பேர் உன்னை பார்த்து லூசுன்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை நான் லூசா இருப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்துடும். ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க பழைய காலத்துல. ஓகே, திஸ் இஸ் ரியாலிட்டி, திஸ் இஸ் சைக்காலஜி. ஓகே, சோ உன்னை சுத்தி வந்து 4 வார்த்தை நல்லபடியா பேசுறவங்க தான் உனக்கு இருக்கணும், சஜஷன் கொடுக்குறவங்க தான் உனக்கு லைஃப் பார்ட்னரா இருக்கணும். கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாம் தேவை கிடையாது. செருப்ப கழட்டி அடிச்சு வெளியே போட ராஸ்கல்னு சொல்லிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருங்க. சரி, ஓகே. சோ தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ் யுவர் பிரெயின், நாட் யுவர் ஹார்ட். நான் இதை வந்து 1008வது வாட்டி சொல்றேன் இந்த சேனல்ல. ஏன்னா நான் எனக்கு இதை தாண்டி என்ன பேசணும் அப்படிங்கறதும் தெரியல கைஸ். எனக்கு இது ஆல்வேஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்பயுமே இது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. இங்க என்ன சொல்லுது தேவையில்லை தம்பி, இங்க என்ன சொன்னாலும் தேவை இல்லை. ஓகே, பிகாஸ் இங்க என்ன சொன்னாலும் நீ தான் கடைசியில கஷ்டப்பட போற. ஓகே, இங்க என்ன சொல்லுதுன்னு கேளு ஃபர்ஸ்ட். டாப் ஃப்ளோர் இருக்கிறதே டெசிஷன் மேக்கிங்காக தான். அதை விட்டுட்டு நீ கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து எல்லாத்துக்கும் என்ன நான் போய் பேசிட்டா வேணாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ வந்து ஹார்ட்டை கேட்டுக்கிட்டு இருந்தனா யூ ஆர் கோயிங் டு லூஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, யுவர் பிரெயின் வில் நோ விச் இஸ் குட் ஃபார் யூ, விச் இஸ் ராங் ஃபார் யூ. அதை மட்டும் கேளு. எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு எல்லாமே புரியுது, நான் பண்றது தப்பு தான், பட் இருந்தாலும் என்ன பண்றது, மனசு கேட்கலையானா அந்த மனசு செருப்பால 4 அடி அடி. ஓகே, பிகாஸ் செருப்பால் அடிப்பேன். I don't understand why people say this. நீ பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் உன்னை ஒரு விஷயம் பண்ண வைக்குதுன்னா அதை கொஞ்ச நேரத்துக்கு ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு லைஃப்ல வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டு சரியா, அதுக்கப்புறம் யூ கேன் கம் பேக் அண்ட் லிசன் டு யுவர் ஹார்ட் அண்ட் பிரெயின் அண்ட் எவ்ரிதிங். அது வரைக்கும் வாட் எவர் இஸ் கரெக்ட் ஃபார் லைஃப். எனக்கு தெரியும் இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன், உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு நேரம் உட்காந்து அழுதுருக்கேன்னு, எனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு அப்படின்னா நீங்க என்ன கேட்கலாம். எனக்கு தெரியும். ஓகே, பிகாஸ் நானும் வாங்கியிருக்கேன் செருப்படிக்கலாம். ஓகே, வாங்காம வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம் நீங்கலாம். பட் ஸ்டில் அழுதுக்கோ, எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படு, பட் அந்த தப்பான விஷயத்த மறுபடியும் பண்ணாத. தட் இஸ் வாட் யுவர் பிரெயின் வில் டெல். அப்ப அதை கேட்டுக்கணும். மறுபடியும் அந்த தப்பான விஷயத்துக்குள்ளேயே போறது வந்து அது தப்பு. அதுதான் நான் சொல்றேன். ஓகே, அது கஷ்டப்படு 3 months 4 months 6 months 6 years, இட்ஸ் ஓகே, கஷ்டப்படு, பட் do not go back to the wrong thing again. Listen to your brain. Oh, time will heal guys, time will heal. சத்தியமா சொல்றேன், எதுவுமே there is nothing which time cannot heal. Of course நானும் வந்து இந்த டைட்டானிக் படம் எல்லாம் பார்த்திருக்கேன் தான், டைம் will not heal தான். பட் இருந்தாலும் ரோஸ் வந்து கடைசியில ஹாப்பியா தானே இருந்தா ஹஸ்பண்ட் கூட. சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த 2 மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா, போடா. சோ அதை நினைச்சு மனசு தேத்திக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. மறுபடியும் டைம் வில் நாட் ஹீல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பான விஷயத்த மறுபடியும் லூப்லயே பண்ணிட்டு இருக்காதீங்க. கடவுள் ஒரு லைஃப் தான் கொடுத்துருக்கான். நீ வாங்குற செருப்படியே வாங்க வேணா, கடவுள் மட்டும் என்ன பண்ணுவான்? கரெக்ட் தானே? சோ ப்ளீஸ் லிசன் டு யுவர் பிரெயின், டு நாட் லிசன் டு யுவர் ஹார்ட். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி செருப்படி வாங்கிட்டியா, உனக்கு தெரியணும் அது செருப்படி எத்தனை வாட்டி போனாலும் அங்க அடிதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு நீ வந்து ஒதுங்கிக்கணும், நல்ல விஷயத்துக்கு மாறணும். சோ ரிலேஷன்ஷிப்ல இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தெரிஞ்சு அந்த தப்பை பண்ணி அந்த டாக்ஸிக் கல்ச்சருக்குள்ள இருந்துகிட்டு உங்க லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்ல நிறைய விஷயம் நடக்குது இப்பெல்லாம். ஓகே, அந்த டாக்ஸிக்னஸ்குள்ள இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் எதுக்குள்ளேயும் போய் இருக்காதீங்க. ஓகே, அண்ட் 4th thing, do not try the same pattern again and again.
சேம் பேட்டர்ன் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்குமே வந்து லவ் ஆஃப் மை லைஃப், லைலா மஜ்னு, ஒன் லவ் ஒன் லைஃப் அப்படின்லாம் இருக்காது. ஒன் லவ் ஒன் லைஃப், இட்ஸ் நாட் த கரண்ட் ஜென்ரேஷன். கரண்ட் ஜென்ரேஷன் இல்ல, அந்த ஜென்ரேஷன்லயும் இல்ல, எந்த ஜென்ரேஷன்லயுமே இருந்ததும் இல்ல. ஓகே, சோ இட்ஸ் வெரி ரேர் ஒன் லைஃப் ஒன் லவ் அப்படின்லாம் பாக்குறது. வாட் ஐ எம் டெல்லிங் யூ இஸ், வென் யூ ஆர் கெட்டிங் அ ஹார்ட் பிரேக், ஒரு இடத்துக்கு போறீங்க, அவங்க வந்து வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தாச்சு வெளியில, அதுல இருந்து மறுபடியும் அந்த இடத்துக்கே போகாதீங்க. திருந்திடுவாரு அப்படின்லாம் நினைச்சிட்டு போக தேவை கிடையாது. ஒரு வாட்டி போய் ஒண்ணு செட் ஆகலைன்னா நீ எத்தனை வாட்டி போனாலும் அது செட் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் ஏத்திக்கோங்க மைண்ட்ல. ஒன்ஸ் சம்திங் இஸ் broken, it is always broken. You can never fix a broken thing. அது ஃபிக்ஸ் பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த கான்பிடன்ஸ் உன் வாழ்க்கையில இருந்தா இந்நேரம் நீ உசைன் போல்ட் வேர்ல்ட் ரெக்கார்டே நீ வந்து 11.59 ஐம் சாரி 10.59 வாட் எவர் இட் இஸ், அதே நீ வந்து பிரேக் பண்ணிருப்ப. ஓகே, அது நீ பண்ண முடியாம ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா மத்ததுக்கு எல்லாம் உனக்கு இன்செக்யூரிட்டி வந்துடும். ஐயோ இவங்க இது சொல்லிட்டாங்க, அவங்க அது சொல்லிட்டாங்க. இதுக்கு மட்டும் வராது இன்செக்யூரிட்டி, வாங்கின செருப்படியை வாங்குறதுக்கு. என்ன நீ லைஃப் கைஸ், இட் இஸ் லைஃப். டு நாட் கிவ் சான்ஸ் ஃபார் த ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் வந்து அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நாளைக்கு கை குழந்தை கூட உன் மூஞ்ச பார்த்து காரி துப்போம். இப்படி போய் செருப்படி வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் டு நாட் டூ தட். ஒரு வாட்டி ஒன்று செட் ஆகலைன்னா கோ டு த நெக்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங்குக்கு போன உடனேவும் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இதுதான், நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போன்னு சொல்லிட்டேன் அதனால நியூவா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கிடையாது. கம்ப்ளீட்டா இந்த பழசுல இருந்து நீ வெளியில வந்துட்ட, இந்த ட்ரைனேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டேன்னா புதுசான ஒரு விஷயத்துக்குள்ள போ. நீ இன்னும் வெளியில வரலன்னா தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணு. அதை விட்டுட்டு நடுவுல அவசரம், அதுதான் சொன்னல, அவசரப்பட்டு இன்னொன்னுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த புதுசா வந்தவர்கிட்ட வந்து எனக்கு பழசா இருந்தவர்கிட்ட மாதிரி உன்கிட்ட எதுவும் ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர்லாம். என்னப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் புதுசா வந்தவங்களுக்கு. இது வந்து கேர்ள்ஸ்க்கும் சொல்றேன், பாய்ஸ்க்கும் சொல்றேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மிஸ்டேக் கைஸ். ஒரு விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர ட்ரை பண்ணுங்க. அது இம்பாசிபிள் தான் கிடையாது. வெளியில வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா ஹீல் ஆனதுக்கு அப்புறமா இன்னொருத்தங்க கிட்ட போங்க. ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பலரை ட்ரை பண்றேன் நான் வந்து பிளே பாய் அப்படின்லாம் போனீங்கன்னாலும் உங்களுக்கு தான் கஷ்டம்டா. ஓகே, உங்களுக்கு தான் கஷ்டம். லைஃப்ல கடைசியில யூ வில் பி லைக் ஐ நெவர் ஹேட் சம்ஒன் ஹூ லவ்ட் மீ அப்படின்னு உட்கார்ந்துருவேன். ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, டோன்ட் டூ தட். அண்ட் கடைசி திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஐ திங்க் நான் வந்து 4வது விஷயத்தை தான் 5வது விஷயத்தை தான் 4வது விஷயம்னு சொல்லி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ 5 things I think I've covered up. ஸோ இந்த 5 விஷயத்தையும் லைக் இருக்க வழிய பாரு. பிகாஸ் ஓகே ஐ திங்க் சாரி கைஸ், 5வது பாயிண்ட், anything which does good for you. சாரி அப்படியே மறந்துட்டேன். anything which does good for you. எனக்கு இந்த பாயிண்ட் பேசும்போது தான் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டோங்கிற ஞாபகம் வந்துச்சு. ஸோ சாரி. ஸோ 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா anything which does good for you. எதுவா இருந்தாலும் அது உனக்கு நல்லது பண்ணுதுன்னா அதை லைஃப்ல வச்சுக்கோ. ஓகே, ஸோ நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் எதை சொல்றேன், உன்னை வந்து ஒருத்தர் பார்த்தா உன்னை அவங்க மதிக்கணும். ஓகே, நான் 5 வருஷமா 6 மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம்? அதே இடத்துல 6 மாசமா அப்படியே பண்ணி எரியுமே உங்களுக்கு. ஒரு விஷயத்துக்குள்ள ஒண்ணு கொண்டு போகுது அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துரு. ஓகே, என்னன்னா என்கிட்ட கண்டினியூஸா காசு கேட்டுட்டே இருக்காங்க, என்ன காசுக்காக யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது. ஓகே, ஒரு என்ன பாடிக்காக யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் உனக்கு லைட்டா டவுட் வந்துச்சுனாலும் அதுல இருந்து வெளியில வந்துரு. ஓகே, அண்ட் நான் ரொம்ப முக்கியமா இதை வந்து இந்த காலத்து பசங்களுக்கும் பெண்களுக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டு நாட் சே தட் ட்ரிங்கிங் இஸ் ஃபார் ஸ்டைல். Do not say that smoking is for style. Do not say that drugs is for style. It is not style, guys. Please. Okay? இதெல்லாம் வந்து இட்ஸ் காமன் nowadays. நான் வந்து கண்டினியூஸாலாம் பண்ணல, ஜஸ்ட் என்னைக்காச்சும் தான் கேஷுவலா. ஆனா நான் கேட்டேனா லைஃப்ல எத்தனையோ விஷயம் இருக்குப்பா. ஓகே, அதுல வந்து இஃப் யூ ஆல்ரெடி தேர் ஆர் டூ மெனி ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு பத்தல, ஆனா நீ அந்த 120 ரூபா குவார்டர் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ற பத்தியா, அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் இருக்காதீங்க. ஓகே, பிகாஸ் ஐ எம் டெல்லிங் யூ
tomorrow you're going to have a life with that person, okay? You're going to have child with that person. The child is going to look at you and your life partner. அதை பார்த்து தான் the child is going to grow. It should not see அந்த குழந்தை வந்து உங்க ரெண்டு பேரை பார்த்து தான் வளரும். ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் வித் you two people. நம்ம வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் ஆகலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா there will be a baby, there will be a future. ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து உங்க ரெண்டு பேரை தான் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரையும் எப்படி பார்க்கும்? சிகரெட்டோடையும் ரம் பாட்டிலோடையும் பார்க்கணுமா? ஐ எம் ஆஸ்கிங் யூ. அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நான் சொல்றேன், அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க. I know it's not easy. Go for a rehab. Do something. Okay? அது தப்பான விஷயம். Anything which does good for you, அவ்வளோதான். இதை நான் வந்து இன்டைரக்டா சொல்றேன், நீங்க வந்து டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதை விட டைரக்டா பேசினா என் வீட்டுல இருந்து எனக்கு செருப்படி வந்து விடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் டெலிங் யூ. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். எனிதிங் விச் டஸ் குட் ஃபார் யூ. உன்னை வந்து தப்பான விஷயத்துக்குள்ள எதுக்குள்ளேயோ அது வந்து கொண்டு போகக்கூடாது. நீ ஒரு கரெக்டா இருக்கேன்னா நீ கரெக்டா இருக்குன்னு விட்டுறணும். நீ வந்து இன்னைக்கு டேட் வந்து 25th June நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். 30th Juneக்குள்ள என் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா ஆகிக்கிட்டே போறேன், எனக்கு ஒரு க்ளோ தெரியுது, சொல்லுவாங்க இல்லையா, க்ளோ, அந்த ஹேர்லாம் கேர்லி ஆகும், அதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம், நல்ல ரிலேஷன்ஷிப். அதெல்லாம் நடக்கல, நான் வந்து பைத்தியக்காரி மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன் நைட் எல்லாம் அப்படின்னா அது ஒரு கெட்ட விஷயம். கிளியரா தெரியுது உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. ஸோ உனக்கு நல்லது பண்ணுதுன்னா அதை வச்சுக்கோ, உனக்கு கெட்டது பண்ணுதுன்னா அதை விட்டுரு. திங் இஸ், எதுவுமே ரொம்ப பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி அதை விட்டுறணும். ஓகே, பெருசானதுக்கு அப்புறமா அதை வந்து சால்வ் பண்ணிடலாம் வெளியில வந்துடலாம்னு நினைச்சேன்னா உனக்கும் முடியாது, அவங்களுக்கும் முடியாது, பிரச்சனை ஆகும். ஓகே, பி வெரி கேர்ஃபுல். நான் அதுதான் சொல்றேன், பி வெரி கேர்ஃபுல். அது ஸ்டார்டிங்லேயே உனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து வெளியில வர பாரு. Or have a backup plan. Your brain should have a backup plan. நான் சொல்றேன் மறுபடியும் யாரையும் நம்பாதீங்க இந்த காலத்துல. பட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் போகிறச்சே I see girls like 11th standard, 12th standard, 10th standard. இந்த பெண்கள்லாம் நீங்க வந்து you're falling in a relationship. நான் அது தப்புன்னு சொல்லலை குட்டீஸ், ப்ளீஸ். அக்கா அது தப்புன்னு சொல்லவே கிடையாது. பட் அது உங்களுக்கு நல்லது பண்ணலைன்னா அதுல இருந்து வெளியில வந்துருங்க ப்ளீஸ். Okay, I don't want you guys to be hurt. I don't want you guys to be, treated vulnerable. எதுவுமே கிடையாது. And if you guys feel, அக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, I am there. Okay, I don't know how many people will tell this. I will attach my Insta ID in the comment. You can come, reach out to me. Put a Insta message. Hey, நீ என்ன யூடியூபர்ல இருந்து இந்த மாதிரி ஜம்ப் ஆயிட்ட அப்படின்னா கிடையாது. I was always doing this. Okay, I used to go to government schools. I used to talk to girls. I used to tell people because அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். யாருமே சொல்லலைன்னா எப்படி அந்த குழந்தைக்கு தெரியும்? ஸோ 11th standard, 12th standard இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றீங்க, ஒரு தப்பான ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடியை வந்து கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன். யூ கேன் ஆல்வேஸ் புட் அ மெசேஜ். நான் வந்து எப்பயுமே ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே பார்ப்பேன். புட் அ மெசேஜ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, வாட் வில் ஷி டூ, யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். உங்க பேரு எதுவுமே நான் ஐம் டெல்லிங் யூ, I'll keep it a secret till I die. Okay, it will come with me to my graveyard. Okay, I promise. I've never told to anyone also, but if you guys wanted any kind of counseling or you wanted to make a complaint or whatever it is, you can reach out to me. I am the right person also. Okay, you can reach out to me. Okay, so with this the video actually comes to an end. Thank you so much for watching. Bye bye until I see you in the next video. And mukkiyama ippave subscribe pannidunga guys, please. Bye bye.